பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணைக்கு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, எழுந்திரு என்கிற தலைப்புல நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரத்துல 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்தில் இருந்து திரும்பி வரும்படி எழுந்து. அல்லேலூயா. பாருங்க, எழுந்து. நகோமியை குறித்து நாம் பார்க்கிறோம். நகோமி நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகிற நாட்கள்ல தேசத்துல உண்டான பஞ்சத்தினால நகோமியும் அவருடைய கணவர், அவருடைய பிள்ளைங்க எல்லாரும் எழுந்து மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. அந்த மோவாப் தேசத்துல போனதுனால என்ன நடந்தது கேட்டீங்கன்னா, இந்த நகோமி தன் கணவரையும் தன்னுடைய 2 குமாரர்களையும் அவள் இழந்துட்டான். பாருங்க, அவள் சொல்றா, நான் நிறை உள்ளவளாய் அங்கே போனேன். எங்க? மோவாப் தேசம். பாருங்க, அவ எங்க இருந்து போனா? கர்த்தருடைய தேசம் பெத்லகேமை விட்டு, தன்னுடைய தேவனுடைய தேசத்தை விட்டு அவள் ஆகாரத்துக்காக வேற தேசத்துக்கு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. புற தேசத்துக்கு அவள் போகும்போது அங்க என்ன நடந்தது கேட்டீங்கன்னா, அவள் எல்லாவற்றையும் இழந்து போனாள். அல்லேலூயா. அவர் சொல்றா, என்னுடைய வாழ்க்கையில நான் குறை உள்ளவளானேன். அல்லேலூயா. பாருங்க, இப்போ அவ ஒரு செய்தியை கேள்விப்படுறா. கர்த்தர் தம்முடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று கேள்விப்பட்ட பொழுது அவள் எழுந்தாளாம். அல்லேலூயா. எங்க இருந்து அவள் எழுந்தா கேட்டீங்கன்னா, தன்னை குறைவுபட்ட இடத்தை விட்டு அவ எழுந்தாள். அல்லேலூயா. பாருங்க, சிலரெல்லாம் தம் வாழ்க்கையில குறைவு பட்ட போதும் கூட அந்த இடத்தை விட்டோ அந்த சம்பவத்தை விட்டோ சில இடங்களை விட்டோ சில மனிதரை விட்டோ நாம் எழுந்து வரவே மாட்டோம். தன்னை இவங்க தான் இந்த இடத்துல வந்த பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மோசமான சூழ்நிலைக்கு நம்ம ஆளானோம் என்று எண்ணின போது கூட சிலர் எழுந்திருக்க மனதில்லாத இருக்கும். அல்லேலூயா. ஆனா நகோமி எடுத்த ஸ்டெப் என்ன கேட்டீங்கன்னா, தன்னை குறைவுபடுத்தின அந்த தேசத்தை விட்டு அவள் எழுந்தாள். நான் முதலாவது இங்கிருந்து நான் போக வேண்டும். அல்லேலூயா. நான் என் தேவனுடைய தேசத்துக்கு, நான் பெத்லகேமுக்கே நான் போகிறேன் என்று சொல்லி அவள் தீர்மானம் பண்ணி அவள் எழுந்தா. பாருங்க, அவருடைய வாழ்க்கையில நடந்தது என்ன கேட்டீங்கன்னா, அவள் தன்னுடைய சந்ததி முடிஞ்சு போச்சுன்னு அவன் நினைச்சான். ஆனா ஆண்டவர் பாருங்க, நகோமியை மறுபடியும் தாயாகும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அவருடைய சந்ததியின் பெயரை ஆண்டவர் நிலைநிறுத்தினார். இந்த ரூத்தின் மூலமா அவருடைய சந்ததியை கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்பினார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில பாருங்க, அவள் இழந்த அந்த குறைவையெல்லாம் கர்த்தர் திரும்பவும் அவள் நிறைவுள்ளவளாய் பெற்றுக்கொண்டார். வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த காலை நேரத்தை இதை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைங்களே, உங்களை குறைவுபடுத்துகிற இடத்தை விட்டு முதலாவது எழுந்திருங்க. ஆண்டவர் இந்த காலை நேரத்துல உங்களை பார்த்து சொல்றார், உங்களை குறைவுபடுத்துகிற இடத்தை விட்டு, மனிதரை விட்டு முதலாவது எழுந்திருங்க. நீங்க எழுந்திருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில நீங்க நிறைவை பெற்றுக் கொள்வீங்க. கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.